இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் மிக பிரம்மாண்டமாக நாளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் ஆக்கிரமித்த பகுதி அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர்கள் அதிக முறை அந்த இடத்துல வெற்றி பெற்ற பகுதி. இப்போ மீண்டும் அந்த இடத்துல எழுச்சி பயணத்தை மேற்கொள்ள இருக்காங்க. எந்த அளவுக்கு எடப்பாடி அவர்களுக்கு வரவேற்பு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க சார்? கடந்த முறையே அங்கே எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது செங்கோட்டையன் அங்கே இல்லை. அவர் முன்னாடி நாளே நைட்டு கிளம்பி சென்னைக்கு போயிட்டார். ஆனாலும் அங்கு கூட்டத்துக்கு குறைவே இல்லை. எடப்பாடி அவர்களுக்கு வழக்கமாக எல்லா ஊர்களையும் எவ்வளோ கூட்டம் கூடுமோ அதே கூட்டம் தான் அங்கேயும் கூடியது. ஒரு எம்எல்ஏவோ முன்னாள் எம்எல்ஏவோ ஒரு ஒன்றிய யார் விலகினாலுமே அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட தான் செய்யும். அது செங்கோட்டையன் மட்டும் இல்லை, அது ஒரு ஊரில் உள்ள ஒரு கிராமத்து கவுன்சிலர் விலகி போனால் கூட அந்த கட்சிக்கு அது பாதிப்பு ஏற்படுத்த தான் செய்யும். 200-300 ஓட்டுகள் போகும்ல. அப்போ இவருடைய இந்த போய் தாவைக்கால போய் சேர்ந்துருக்கிறார் அப்படிங்கிறது பெரிய அளவுலாம் அஃபெக்ட் பண்ணாது. கருணாநிதி அவர்கள் இருந்த போதே, ஆட்சியில் இருந்த போதே திமுகவை சேர்ந்த பலர் திமுக விலகி வேற கட்சிகளுக்கு போயிருக்கிறாங்க. இவர் போய் ஏதோ செங்கோட்டையன் ஏதோ அவரை நம்பி தான் அதிமுக இருந்தது மாதிரியும், அவர் கட்சி பதவியிலிருந்து ஜெயலலிதா அவர்களாலேயே நீக்கப்படுறாரு. அதே போல மீண்டும் எடப்பாடி தான் அவருக்கு அமைச்சர் பதவியை கொடுக்குறாங்க. விஜய் எப்படின்னா அவர் நடிகராக அவர் ஓகே, ஒரு அரசியல் அப்படிங்கிறது ஒரு பொது வாழ்க்கை. செங்கோட்டையன் பின்பு பாஜக இருக்கா இல்லைன்னா திமுக இருக்கா அப்படின்ற கேள்வி தொடர்ந்து உலா வந்துட்டு இருக்கு. உண்மையிலே யார் சார் இருக்கா? என்னோட கருத்து பாஜகவும் இருக்கலாம், திமுகவும் இருக்கலாம், இன்னும் வேற யாரும் இன்னும் நிறைய பேர் இருக்கலாம். யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் இஸ்மாயில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிருந்தா. இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் மிக பிரம்மாண்டமாக நாளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறாங்க. இதற்கு முன்பு கோபிச்செட்டிப்பாளையத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க. ஆனால் அப்போ வரவேற்பு அதிக அளவில் இருந்தது. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் ஆக்கிரமித்த பகுதி அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர்கள் அதிக முறை அந்த இடத்துல வெற்றி பெற்ற பகுதி. இப்போ மீண்டும் அந்த இடத்துல எழுச்சி பயணத்தை மேற்கொள்ள இருக்காங்க. எந்த அளவுக்கு எடப்பாடி அவர்களுக்கு வரவேற்பு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க சார்? கடந்த முறையே அங்கே எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது செங்கோட்டையன் அங்கே இல்லை. அவர் முன்னாடி நாளே நைட்டு கிளம்பி சென்னைக்கு போயிட்டார். ஆனாலும் அங்கு கூட்டத்துக்கு குறைவே இல்லை. எடப்பாடி அவர்களுக்கு வழக்கமாக எல்லா ஊர்களையும் எவ்வளோ கூட்டம் கூடுமோ அதே கூட்டம் தான் அங்கேயும் கூடியது. எனவே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ பொதுமக்களும் சரி, தொண்டர்களும் சரி, அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான பொதுச் செயலாளர் யார், அந்த கட்சியினுடைய சின்னம் இரட்டை இலை, அதிமுக அப்படிங்கிற அந்த பெயர், இந்த மூன்றுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எத்தனை பேர் விலகினாலும் அது வாக்காளர்களிடத்துலையோ அல்லது அதிமுகவினுடைய தொண்டர்களிடத்துலையோ பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. சின்ன சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது செங்கோட்டையன் மட்டும் இல்லை, அது ஒரு ஊரில் உள்ள ஒரு கிராமத்து கவுன்சிலர் விலகி போனால் கூட அந்த கட்சிக்கு அது பாதிப்பை ஏற்படுத்த தான் செய்யும். 200-300 ஓட்டுகள் போகும்ல. இப்போ அதுபோல் அதிமுக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சி, கோடிக்கணக்கான வாக்குகளை கொண்ட ஒரு கட்சிக்கு இது மாதிரியான மூத்த அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் விலகி போகும்போது ஒரு சின்ன பாதிப்புகள் ஏற்படுமே தவிர அது அந்த கட்சியினுடைய வளர்ச்சியை எந்த விதத்திலும் பாதிக்காது. இல்லை, பாதிப்பு ஏற்படும்ன்றதை நீங்கள் சொல்லிட்டீங்க. ஒரு சின்ன பாதிப்புனாலும் ஏற்படும். அது எப்படி சார் கட்சியை பாதிக்காது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும்? அதாவது ஒரு சின்ன கவுன்சிலரோ அல்லது ஒரு எம்எல்ஏவோ முன்னாள் எம்எல்ஏவோ ஒரு ஒன்றிய யார் விலகினாலுமே அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட தான் செய்யும். ஆனால் மிகப்பெரிய கட்சிகள் அதெல்லாம் தாண்டித்தான் வந்திருக்கிறாங்க. அதிமுகவே இதற்கு முன்பு எவ்வளவோ பிளவுகள், பிரிவினைகளை தாண்டி தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ இவருடைய இந்த போய் தாவைக்கால போய் சேர்ந்துருக்கிறார் அப்படிங்கிறது பெரிய அளவுலாம் அஃபெக்ட் பண்ணாது. அவருடைய ஆதரவாளர்கள் சில 100 பேர் இருப்பாங்கன்னு வைங்களேன், அந்த வாக்குகள் வேணால் மாறுமே தவிர. பட் அதே நேரம் அதே கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் செங்கோட்டையனை பிடிக்காத அதிமுக எவ்வளோ பேர் இருப்பாங்க. இப்போ இவருக்கு எடப்பாடி மீது அதிருப்தி இருக்குது, இதே போல் செங்கோட்டையன் மீது அங்கே அதிருப்தி இருக்கும்ல. இவ்வளவு ஆண்டு காலமாக அவர் அங்கே அரசியல் செய்கிறாரு. அவர் கட்சி விட்டு நீக்கப்பட்டவுடனே அதை பட்டாசு வெடித்து அதே ஊரில் கொண்டாடினதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ அது அவருக்கு பாதிப்பு தானே. அப்போ அதிமுக மாதிரி பெரிய கட்சி திமுகலே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பேர் திமுகவிலிருந்து விலகி போயிருக்காங்க. கருணாநிதி அவர்கள் இருந்த போதே, ஆட்சியில் இருந்த போதே திமுகவை சேர்ந்த பலர் திமுகவிலிருந்து விலகி வேற கட்சிகளுக்கு போயிருக்கிறாங்க. இங்கே அவ்வளவு நம்ம ஏன் போகணும்? தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு நீண்ட காலமாக எம்எல்ஏக்களே இல்லை.
2021 தேர்தலுக்கு பிறகு தான் அவங்களுக்கு கணிசமாக ஒரு 4 எம்எல்ஏ கிடைக்கிறாங்க. அதற்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்பு தான் 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு தான் எம்எல்ஏ இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் 2021 தேர்தலுக்கு முன்பே அதிமுகவுக்கு ஒரு அதாவது பிஜேபிக்கு ஒரு எம்எல்ஏ வந்து கிடைக்கிறார். அவர் யார் அப்படின்னா திமுகவினுடைய கூகா செல்வம். அவர் தான் வந்து திமுகவின் சார்பாக 1000 விளக்கில் ஜெயிச்சவர். அவர் போய் பிஜேபியில் போய் சேர்ந்தார். பிஜேபிக்கு முதல் எம்எல்ஏ, எலெக்ஷன்லேயே நிற்காமல் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு எம்எல்ஏ. அப்போ இது மாதிரி வந்து பெரிய கட்சிகளை சேர்ந்த பெரிய கட்சிகள் இருந்து அதிருப்தி காரணமாக ஏதோ ஒரு காரணமாக தலைவர்கள் வந்து விலகி போகிறதும் இதெல்லாம் வந்து இயல்பாக சகஜமாக நடக்கிறது தான். இதை வந்து மீடியாக்கள் தான் வந்து பூதாகரப்படுத்துகிறாங்க. அது குறிப்பாக அதிமுகவை வந்து பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இதை வந்து ரொம்ப மிகைப்படுத்துகிறாங்க. இவர் போய் ஏதோ செங்கோட்டையன் வந்து ஏதோ அவரை நம்பி தான் அதிமுக இருந்தது மாதிரியும், அவர் அவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்திருந்தாருன்னா கடந்த தேர்தலில் அவர் அதிமுக ஆட்சி கொண்டு வந்திருக்கணும்ல. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, செங்கோட்டையன் தான் வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து ரோட் மேப் போட்டு கொடுத்தாரு, எம்ஜிஆருக்கு வந்து பக்கபலமாக இருந்தார், அவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அவ்வளவு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது, இப்பெல்லாம் தொடர்ந்து சொல்லிகிட்டே வராங்க. அது ஒவ்வொரு பொருள்களுக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கிற மாதிரி தலைவர்களுக்கும் எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது உண்டு. இப்போ நடிகர்களை நம்ம எடுத்துக்கிறோம். ராமராஜன் அப்படின்னு ஒரு நடிகர் இருந்தார். ஒரு கட்டத்தில் அவர் ரஜினிக்கே சவால் விடக்கூடிய அளவில் ஒரு பெரிய லெவலில் இருந்தார். அதே போல் சுதாகர்னு ஒரு நடிகர் இருந்தார். அவரெல்லாம் கடைசியில் என்ன ஆனார்னே தெரியல. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு துறையிலையுமே வெற்றிங்கிறதுக்கு சில பேருக்கு கிடைக்கும். அதை வந்து அவங்க தக்க வச்சுக்கிறாங்களா, அவங்களுடைய கிராஃப் வந்து எப்படி இருக்குது, தொடர்ந்து முன்னேறி கொண்டே போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இவர் நம்ம செங்கோட்டையனே எடுத்துக்கிட்டாலும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவருடைய கிராஃப் நல்லா இருக்குது. 20 வயதிலிருந்தே அவர் படிப்படியாக முன்னேறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சர்க்கிள்கள் அவர் சந்திக்கிறார். அவர் வந்து கட்சி பதவியிலேருந்து ஜெயலலிதா அவர்களாலேயே நீக்கப்படுறாரு. அதே போல் வந்து மீண்டும் எடப்பாடி தான் அவருக்கு அமைச்சர் பதவியே கொடுக்குறாங்க. அது வரைக்கும் அவர் அமைச்சரவையில் ஜெயலலிதாவில் இருந்த வரைக்கும் அவர் அமைச்சரவையில் இடம்பெற முடியல. அப்போ கிராஃப்ங்கிறது சரிஞ்சு போச்சு, மார்க்கெட்டு போயிடுச்சு. எப்படி நடிகர்களுக்கு மார்க்கெட்டு ஒரு காலத்தில் பெரிய டாமினேஷன் பண்ணுவாங்க, அதை தக்க வைக்கிறது தான் பெரிய விஷயம். எடப்பாடி அதை தக்க வச்சிருக்கிறார். அவர் கிராஃப் வந்து பாருங்கள் சரியவே இல்லை, தொடர்ந்து வந்து மேலே தான் போயிட்டே இருக்கு. இப்போ இவர் வந்து என்னென்னா மார்க்கெட் இழந்தவர், அரசியலில் ஒரு மார்க்கெட் இழந்தவர். இவரை வந்து சினிமாவில் வந்து மார்க்கெட்டில் உச்சத்திட்ட கூட விஜய் வந்து இப்போ கேப்சர் பண்ணியிருக்கிறார். இதனால் வந்து தாவேக்காவுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு போகிறதுக்கு இடமே இல்லை. அதனால் தாவேக்காவுக்கு போயிருக்கு. அவருக்கு இது பிரயோஜனம் தான், செங்கோட்டையனுக்கு இது வந்து பெனிஃபிட் தான். ஆனா தாவேக்காவிற்கு பிரயோஜனம் இல்லைன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? ஏன்னா அதிக அனுபவம் இல்லாத ஒருவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவருக்கு அரசியலை தவிர்த்து மற்ற துறைகள், அதாவது சினிமா துறையில அனுபவங்கள் அப்படின்றது அவருக்கு அதிகம் தான். தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு அதிகம். ஆனா அரசியல்ல அனுபவம் குறைவு அப்படின்றத ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்றப்போ இவர் அனுபவம் வாய்ந்த ஒருவர் வந்து தாவேக்காவிற்கு செல்லும் போது அவருக்கு தக்க பலனமா தானே சார் இருக்கும்? இல்லை, அனுபவம் வாய்ந்தவர், அதாவது வெற்றிக்கான அந்த சூத்திரம் தெரிஞ்சவங்க போனாங்கன்னா உண்மையாகவே அது அந்த கட்சிக்கு பிரயோஜனமாக இருக்கும். ரெண்டாவது வந்து விஜய் அவர்களுக்கு வந்து இது பொருந்தாது. உங்களுக்கு அரசியல் அனுபவம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன அனுபவம் இருந்தது? வெறும் ஒரு வருஷத்துல அவர் எப்படி அரசியலே தெரியாம எப்படி சார் ஒருவரால ஜெயிக்க முடியும்? அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிச்சு காமிச்சிருக்காருல. நான் உதாரணத்துக்கு தான், அதாவது நம்ம கண்ணு முன்னாடி நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். 2015 அந்த காலகட்டத்தில் அரசியலுக்கு வர்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால். அப்போ தான் அரசியலுக்கே வர அவர் அதிகாரியாக இருந்தவர். இவர் எப்படி நடிகராக இருந்தவரோ அது வந்தார். பட் எப்படி அவரால் வந்து டெல்லியில் வந்து ஆட்சி பிடிக்கும் அதாவது தமிழ்நாட்டில் கூட திமுக மீதும் அதிமுகவின் மீதும் அதிருப்தி இருக்குது. நிறைய கட்சிகள் இங்கே இருக்குது, எவ்வளவோ கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதிமுக திமுக கூட தனியாக அவங்க ஒரு பெருங்கட்சியாக இருந்தால் கூட கூட்டணியை நம்பி இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. பட் டெல்லியில் வந்து அப்படி இல்லை. திமுக, அதாவது பிஜேபி, அதை விட்டால் காங்கிரஸ், ரெண்டே கட்சி தான். இந்த ரெண்டு கட்சிகளையும் வந்து ஓரங்கட்டி எந்த விதமான பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டுமே இல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அங்கே எப்படி மிகப்பெரிய அளவில் ஆட்சி பிடிக்கிறார். 2 முறை தொடர்ந்து எப்படி அவரால் வெல்ல முடியுது, எப்படி பல மாநிலங்கள் அவரால் வெல்ல முடியுது, எப்படி பஞ்சாபில் எப்படி வெல்றாங்க, குஜராத்தில் வெல்றாங்க, கோவாவில் வெல்றாங்க, தேசிய கட்சியாக அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. அப்போ ஒருவருக்கு வந்து அரசியல் வந்து தெரிஞ்சு அந்த அனுபவம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிறது இல்லை. பட் வந்து என்னென்னா கோளாறு பண்ணாத ஆளாக இருக்கணும். விஜய் வந்து எப்படின்னா அவர் வந்து நடிகராக அவர் ஓகே, அவர் வந்து தனிப்பட்ட லைஃப்பில் இருக்கக்கூடியவர். ஒரு அரசியல் அப்படிங்கிறது ஒரு பொது வாழ்க்கை. நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து திறந்த புத்தகமாக இருக்கணும். அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுற ஆளாக இருந்தால் தான் நீங்கள் அரசியலுக்கே வரணும். நைட்டு 12 மணிக்கு கதவு தட்டினாலும் நீங்கள் கதவை திறக்கணும். நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ணாலும் நீங்கள் அந்த ஃபோனை எடுக்கணும். அதுதான் அரசியல் தலைவர். நீங்கள் எதுவுமே அவருடைய குடும்பத்தினரோட நைட்டு 12 மணிக்கு கதவு தட்ட முடியாது. அவர் என்ன கண்டிஷனில் இருப்பாருன்னு தெரியாது. அப்படிப்பட்ட நபர் அரசியலுக்கு வர்றதே மிகப்பெரிய ஆபத்து. அரவிந்த் கெஜ்ரிவால் வர்றாருன்னா அதான் நான் சொல்கிறேன், அனுபவம் அப்படிங்கிறதுலாம் தேவையில்லை.
நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதுவே போதும் அரசியலுக்கு வர்றதுக்கு. விஜய் அவர்களுக்கு அந்த எண்ணமே இல்லை. இந்த சூழலில் அவர் கூட போய் யார் பெடல் கேஸ்ட்ரோ அல்லது சேகுவேராவே போய் சேர்ந்தாலும் அது வந்து அந்த அரசியல் வந்து ஃபெயிலியர் தான் ஆகும். ஏன்னா மக்கள் மீது ஒரு அக்கறை இல்லாத ஒரு என்ன அரசியல் செஞ்சு என்ன பிரயோஜனம். அதனால செங்கோட்டையன் போய் விஜய் கட்சியில் சேர்ந்தது அப்படிங்கிறது மீடியாக்கள் பூதாகரப்படுத்தி பெரிய ஒரு இதாக சொல்கிறாங்க. இதெல்லாம் 2026 தேர்தலுக்கு பின்னாடி தெரிஞ்சு போயிடும். தேர்தலில் வந்து செங்கோட்டையன் பின்பு பாஜக இருக்கா இல்லைன்னா திமுக இருக்கா அப்படின்ற கேள்வி வந்து தொடர்ந்து உலா வந்துட்டு இருக்கு. உண்மையில யார் சார் இருக்கா? என்னோட கருத்து பாஜகவும் இருக்கலாம், திமுகவும் இருக்கலாம், இன்னும் வேற யாரும் இன்னும் நிறைய பேர் இருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் செங்கோட்டையின் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகள் கூட பேக்ரவுண்டில் இருக்கலாம். ஏன்னா அவங்க தான் விஜய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு போய் கட்சியில் சேர சொல்லி வற்புறுத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் வந்து நினைக்கிறேன். அவருக்கு வேறு வழி இல்லை. இவ்வளோ நாளாக வந்து அதிமுகவில் இருந்துட்டார். இப்போ திமுகவில் போய் சேர்ந்தாருன்னா அவர் கூட ஆதரவாளர்கள் கூட இந்த வரக்கூடிய 4 பேர் கூட வரமாட்டாங்க. அப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் இப்போ பெரிய கவர்ச்சியாக இருக்கிறவர் விஜய். அப்போ அவர் கூட போய் சேர்றதுனால அதிமுகவை பலவீனப்படுத்த முடியும்னு செங்கோட்டையன் வந்து நினைக்கிறார். நான் வந்து அதிமுகவினுடைய தொண்டன் 40 ஆண்டுகளை வேலை செய்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உண்மையாகவே அவருக்கு அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும்? நான் அரசியலேருந்தே ஒதுங்கிக்கிறேன், நான் இவ்வளோ நாளாக இரட்டை இலை அந்த சின்னம் தான் என்னுடைய உயிர் மூச்சுன்னு நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், அதிமுக என்னுடைய உயிர் மூச்சு. இப்போ வந்து ஜெயக்குமார் சொல்கிறார்ல, நான் செத்தா கூட என்னுடைய உடலில் வந்து அதிமுகவின் கொடியை போர்த்தி தான் நான் வந்து சாவன். அப்படியே இவர் சொல்ல மாட்டேங்கிறார். ஏன் அந்த இடத்துக்கு இவர் போகலை அப்படின்னா இவர் இவ்வளோ ஆண்டுகளாக அதிமுகவை தனக்கு ஒரு கேடை மாதிரி ஒரு பயன்படுத்திட்டு இருக்கிறார். அவ்வளோதான். அதிமுகவை பயன்படுத்தி அதிகாரத்தையும் பணம் சம்பாதிக்கிறது, அதிகாரத்தை வெல்வது, இதற்காக அதிமுகவை இவர் பயன்படுத்தி வச்சுருந்துருக்கிறாரு. இப்போ வந்து அவருக்கு அங்கே இடம் இல்லைன்னு தெரிஞ்சோன்னு உடனே வந்து வேற ஒரு கப்பலுக்கு வந்து அவர் தாவி போகிறத பார்க்க முடியுது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கட்சிகளை வந்து பாதிக்காது. 2026 இன்னும் சில மாதங்களில் தேர்தல் வருது. அந்த ரிசல்ட்லேயே தெரிஞ்சிடும் இவங்க எடுத்து இந்த முடிவுலாம் எவ்வளோ தவறானது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். கண்டிப்பா. இப்ப கோபிச்செட்டிப்பாளையத்துல அவருடைய கட்சி ஆபீஸோடைய பேனர்கள் இப்போ அதுதான் வந்து ரொம்பவே கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்பு ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம், எம்ஜிஆருடைய புகைப்படம், எடப்பாடி புகைப்படம், அவருடைய புகைப்படம் சேர்ந்து இருந்த பேனரு இப்போ அப்படியே வந்து உல்டாவா மாறி இருக்கு. அம்மையா ஜெயலலிதா அவர்களும் இருக்கிறாங்க, எம்ஜிஆர் அவர்களும் இருக்காங்க, ஆனா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இவருடைய புகைப்படம் அப்படி இருக்கு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது? அவர் வந்து இன்னும் முழுமையாக தாவேகாவில் சேரவே இல்லை. ஏன்னா அதனால துண்டு போடும்போது கூட வந்து வேணான்னு சொல்கிறாரு. என்னன்னா ஒரு அவசரத்தில் ஒரு நெருக்கடி, எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும், ஒரு அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணுங்கிறதுக்காக போய் சேர்ந்துட்டாரு. எவ்வளவு நாள் அவர் இருப்பாரு அப்படிங்கிறது சந்தேகம் தான். அதனால அதிமுகவிலிருந்து போகிறதுக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? இல்லை, அதை வந்து உடனே அவருடைய மனசை ஏற்றுக்கல உடனே வந்து. ஏன்னா இப்போ இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இவர் வந்து இல்லை, இவர் தாவேகால தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா இவர் எம்ஜிஆர் போட்டோவே ஜெயலலிதா போட்டோவே இவரால் அந்த பேனர்ல போட முடியாது. ஏன்னா தாவேகா இது பாருங்க, இதுவே கட்சி தலைமைக்கு ஒரு சவால் விடுறாரு பாருங்க அவரு. தாவேகா வந்து அவங்க வந்து எம்ஜிஆர் போட்டோவை ஒரே ஒரு முறை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதற்கு முன்பு காமராஜர் பல பெரிய தலைவர்களுடைய போட்டோவை பயன்படுத்தி இருக்கிறாங்க. பட் வந்து அரசியல் ரீதியாக பார்க்கும்போது விஜயகாந்த் புகைப்படத்தையும் எம்ஜிஆர் புகைப்படத்தையும் ஒரு முறை பயன்படுத்துகிறார். ஜெயலலிதா புகைப்படத்தை அவங்க பயன்படுத்தவே இல்லை. பட் இவர் அதையும் வந்து போட்டிருக்கிறார். அப்போ என்னன்னா இது வந்து அவங்களுக்குள்ளேயே அந்த கட்சியினுடைய தலைமைக்கே இன்றைக்கு வந்து ஒரு சவால். நான் வந்து இதெல்லாம் போடுவேன். இது வந்து எப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அவர் ஒன்று அந்த பேனர் எடுக்க சொல்லுவாங்க, இல்லைன்னா இவர் கட்சி விட்டு மீண்டும் விலகி போய் ஓபிஎஸ் மாதிரி ஏதாவது ஒரு சங்கம் மாதிரி ஆரம்பிச்சு ஏதாவது செய்வார். அதுதான் நடக்கும். கண்டிப்பா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இவர் தொடர்ந்து வந்து தாவேகால பயணம் செய்கிறாரா அப்படின்னு. நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா அந்த தேர்தலுடைய முடிவுகள்ல இவர்களுடைய முடிவுகள் எடுத்தது சரியா தவறா அப்படின்றது தெரிய வரும் நினைக்கிறேன். தாவேகா தொடர்பாகவும் அதிமுக தொடர்பாகவும் பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி பிருந்தா.